நான் அது பண்ண மாட்டேன், நான் அது பண்ணுறதில்ல, நான் அது பண்ண மாட்டேன் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ டோன்ட் டூ தட், ஐ டோன்ட் டூ தட், நான் அதை பண்ண மாட்டேன், ஐ டோன்ட் டூ தட். ஓகேவா? நான் அவன்கிட்ட இதை வாங்க சொன்னேன், நான் அவன்கிட்ட இதை வாங்க சொன்னேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ டோல்ட் ஹிம் டு பை திஸ், ஐ டோல்ட் ஹிம் டு பை திஸ், நான் அவன்கிட்ட சொன்னேன். ஐ டோல்ட் ஹிம் டு பை திஸ், இதை வாங்கிறதுக்கு அவன்கிட்ட சொன்னேன். ஐ டோல்ட் ஹிம் டு பை திஸ், பை அப்படின்னா வாங்குறது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், நீ எப்படி அதை கண்டுபிடிப்ப, நீ எப்படி அதை கண்டுபிடிப்ப, நீ எப்படி கண்டுபிடிப்ப அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்க. How will you find out that? How will you find out that? How will you find out? நீ எப்படி கண்டுபிடிப்ப? that அப்படின்னா அதை நீ எப்படி அதை கண்டுபிடிப்ப. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், என்னால் உனக்கு எதுவுமே வாங்கி தர முடியல, என்னால் உனக்கு எதுவுமே வாங்கி தர முடியல, நான் அடுத்த தடவை வாங்கி தரேன், என்னால் உனக்கு எதுவுமே வாங்கி தர முடியல அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ couldn't buy you anything, ஐ couldn't buy you anything, ஐ couldn't buy அப்படின்னா என்னால் வாங்க முடியலை, பை யூ அப்படின்னா உனக்கு எதுவும் வாங்க முடியல, எனிதிங் அப்படின்னா எதுவும். ஓகேவா? என்னால் உனக்கு எதுவும் வாங்க முடியல. ஸோ நெக்ஸ்ட் ஒன், கூச்சப்படாத, கூச்சப்படாத அப்படின்னா சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? டோன்ட் ஃபீல் ஷை, டோன்ட் ஃபீல் ஷை, கூச்சப்படாத. ஷை அப்படின்னா கூச்சப்படுறது, வெக்கப்படுறது. ஓகேவா? ஸோ டோன்ட் ஃபீல் ஷை அப்படின்னா கூச்சப்படாத. நான் சின்ன வயசாக இருக்கும்போது அவர் என்னை விட்டுட்டு போயிட்டாரு, நான் சின்ன வயசாக இருக்கும்போது அவர் என்னை விட்டுட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He abandoned me when I was young, he abandoned me when I was young. He abandoned அப்படின்னா அவர் என்ன கைவிட்டுட்டாரு. when I was young அப்படின்னா சின்ன வயசாக இருக்கும்போது. ஸோ abandon அப்படின்னா கைவிடுறது. ஸோ he abandoned me, அவர் என்ன விட்டுட்டு போயிட்டாரு. ஓகேவா? எனக்கு இது இப்போவே தெரிஞ்சாகணும், எனக்கு கண்டிப்பாக இது இப்போ எனக்கு தெரிஞ்சாகணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ மஸ்ட் நோ திஸ் நவ், ஐ மஸ்ட் நோ திஸ் நவ், ஐ மஸ்ட் நோ திஸ் அப்படின்னு எனக்கு இது கண்டிப்பாக தெரிஞ்சாகணும். நவ் அப்படின்னா இப்போ கண்டிப்பாக எனக்கு இது தெரிஞ்சாகணும். ஐ மஸ்ட் நோ திஸ் நவ். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், பிரச்சனையை இன்னும் பெருசாக்காத, பிரச்சனையை இன்னும் பெருசாக்காத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? டோன்ட் மேக் த இஷ்யூ ஈவன் வேர்ஸ், டோன்ட் மேக் த இஷ்யூ ஈவன் வேர்ஸ் அப்படின்னா மோசமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டோன்ட் மேக் த இஷ்யூனா பிரச்சனை. ஸோ பிரச்சனையை இன்னும் பெருசாக்காத, டோன்ட் மேக் த இஷ்யூ ஈவன் வேர்ஸ். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நான் இதை பண்ண போகிறேன். ஸோ நம்ம உறுதியாக சொல்கிறோம், நான் அதை பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ எம் கோயிங் டு டூ தட், ஐ எம் கோயிங் டு டூ தட், நான் அதை பண்ண போகிறேன், ஐ எம் கோயிங் டு டூ தட். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், நான் உனக்கு பிடிச்ச சாப்பாடு செஞ்சுருக்கேன், நான் உனக்கு பிடிச்ச சாப்பாடு செஞ்சுருக்கேன் சாப்பிடு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ ஹவ் குக்ட் யுவர் ஃபேவரட் ஃபுட், ஐ ஹவ் குக்ட் யுவர் ஃபேவரட் ஃபுட், ஐ ஹவ் குக்ட் நான் சமைச்சிருக்கேன், யுவர் ஃபேவரட் ஃபுட் உனக்கு பிடிச்ச சாப்பாடு, உனக்கு பிடிச்ச சாப்பாடு நான் செஞ்சுருக்கேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், அவன் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி நான் இதை பண்ணணும், அவன் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி நான் இதை செய்யணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ ஷுட் டூ திஸ் பிஃபோர் ஹி வேக்ஸ் அப், ஐ ஷுட் டூ திஸ் பிஃபோர் ஹி வேக்ஸ் அப், ஐ ஷுட் டூ திஸ் நான் இதை பண்ணணும், பிஃபோர் ஹி வேக்ஸ் அப் அவன் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி, அவன் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி நான் இதை பண்ணணும். ஓகேவா? எனக்கு என்ன பிடிக்கும்னு உனக்கு தெரியுமா, எனக்கு என்ன பிடிக்கும்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? டு யூ நோ வாட் ஐ லைக், டு யூ நோ வாட் ஐ லைக், டு யூ நோ உனக்கு தெரியுமா, வாட் ஐ லைக் எனக்கு என்ன பிடிக்கும்னு உனக்கு தெரியுமா, டு யூ நோ வாட் ஐ லைக். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அவங்க இதை ஏற்றுக்க மாட்டாங்க, அவங்க இதை ஏற்றுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? தே வில் நாட் அக்செப்ட் திஸ், தே வில் நாட் அக்செப்ட் திஸ், அக்செப்ட் அப்படின்னா ஏற்றுக்கிறது. ஸோ தே வில் நாட் அக்செப்ட் அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க, திஸ் இதை அவங்க இதை ஏற்றுக்க மாட்டாங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், அவளோட அப்பா யாரு, அவளோட அப்பா யாரு இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? ஹூ இஸ் ஹர் ஃபாதர், ஹூ இஸ் ஹர் ஃபாதர் அவளோட அப்பா யாரு, ஹூ இஸ் ஹர் ஃபாதர். ஸோ நெக்ஸ்ட் ஒன், யார் அதை பண்ணுனா, யார் அதை பண்ணுனா, ஹூ டிட் தட், ஹூ டிட் தட் யார் அதை பண்ணுனா. ஓகேவா? அந்த ஆள் யாரு, அந்த ஆள் யாரு, அந்த ஆள் யாரு, யார் அந்த ஆள் அப்படின்னு கேட்போம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? ஹூ இஸ் தட் கை, ஹூ இஸ் தட் கை அந்த ஆள் யாரு, ஹூ இஸ் தட் கை. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், அவனுக்கு இது நல்லா வேணும், அவனுக்கு இது தேவைதான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஹி டிசர்வ்ஸ் தட், ஹி டிசர்வ்ஸ் தட் அவனுக்கு அது தேவைதான், ஹி டிசர்வ்ஸ் தட். ஓகேவா? இது எல்லாத்தையும் உன்கிட்ட வச்சுக்க, இது எல்லாத்தையும் உன்கிட்ட வச்சுக்க, நாங்கள் வர வரையும் இது எல்லாத்தையும் உன்கிட்டயே வச்சுக்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஹாவ் ஆல் தீஸ் வித் யூ, ஹாவ் ஆல் தீஸ் வித் யூ, ஹாவ் ஆல் தீஸ் இது எல்லாத்தையும் வச்சுக்கோ, வித் யூ உன்கிட்ட, இது எல்லாத்தையும் உன்கிட்டயே வச்சுக்கோ. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன்,
இன்னும் 2 வாரத்தில் நீ அங்கே இருப்ப. இன்னும் 2 வாரத்தில் நீ அங்கே இருப்ப. அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? யூ வில் பி தேர் இன் 2 weeks. யூ வில் பி தேர் இன் 2 weeks. யூ வில் பி தேர், நீ அங்கே இருப்ப. இன் 2 weeks, 2 வாரத்தில் நீ அங்கே இருப்ப. யூ வில் பி தேர் இன் 2 weeks. ஸோ நெக்ஸ்ட் ஒன், தயங்காமல் இதை பண்ணு. தயங்காமல் இதை பண்ணு. தயங்காமல் பண்ணு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? டூ திஸ் வித்தவுட் ஹெசிடேஷன். டூ திஸ் வித்தவுட் ஹெசிடேஷன். டூ திஸ், இதை பண்ணு. வித்தவுட் ஹெசிடேஷன். ஹெசிடேஷன் அப்படின்னா தயக்கம். ஸோ டூ திஸ், இதை பண்ணு. வித்தவுட் ஹெசிடேஷன் அப்படின்னா தயக்கம் இல்லாமல் இதை பண்ணு, தயங்காமல் பண்ணு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், நான் ஏதாவது பெருசாக பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். நான் ஏதாச்சும் பெருசாக பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ வாண்ட் டு டூ சம்திங் பிக். ஐ வாண்ட் டு டூ சம்திங் பிக். ஐ வாண்ட் டு டூ சம்திங், நான் ஏதாவது பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். பிக் அப்படின்னா பெருசாக. நான் பெருசாக ஏதாவது பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், இதை பண்ணாமல் நான் அமைதியாக இருக்க மாட்டேன். இதை பண்ணாமல் நான் அமைதியாக இருப்பேன். இதை செஞ்சால் தான் நான் அமைதியாவேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ வில் நாட் பி காம் வித்தவுட் டூயிங் திஸ். ஐ வில் நாட் பி காம் வித்தவுட் டூயிங் திஸ். ஐ வில் நாட் பி காம், நான் அமைதியாக இருக்க மாட்டேன். வித்தவுட் டூயிங் திஸ், இதை பண்ணாமல். இதை பண்ணாமல் நான் அமைதியாக இருக்க மாட்டேன். ஐ வில் நாட் பி காம் வித்தவுட் டூயிங் திஸ். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அவன் ஏதாவது பண்ணுவானா? அவன் ஏதாவது பண்ணுவானா அவன் அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? வில் ஹி டூ எனிதிங். வில் ஹி டூ எனிதிங், அவன் ஏதாவது பண்ணுவானா? வில் ஹி டூ, அவன் பண்ணுவானா? எனிதிங், ஏதாவது, அவன் ஏதாவது பண்ணுவானா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அவன் ஏதாவது சொல்கிறதுக்கு முன்னாடி நீ அவன்கிட்ட இதை சொல்லு. அவன் ஏதாவது சொல்கிறதுக்கு முன்னாடி நீ அவன்கிட்ட இதை சொல்லு. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? டெல் ஹிம் திஸ் பிஃபோர் ஹி சேஸ் சம்திங். டெல் ஹிம் திஸ் பிஃபோர் ஹி சேஸ் சம்திங். டெல் ஹிம் திஸ், அவன்கிட்ட இதை சொல்லு. பிஃபோர் ஹி சேஸ் சம்திங், அவன் ஏதாவது சொல்கிறதுக்கு முன்னாடி அவன்கிட்ட இதை சொல்லு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இன்னும் 2 நாள் தான் இது இங்கே இருக்கும். இன்னும் 2 நாள் தான் இது இங்கே இருக்கும். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? இட் வில் பி ஹியர் ஒன்லி ஃபார் 2 days. இட் வில் பி ஹியர் ஒன்லி ஃபார் 2 days. இட் வில் பி ஹியர், இது இங்கே இருக்கும். ஒன்லி ஃபார் 2 days, 2 நாளைக்கு தான் இது இங்கே இருக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ், அவன்கிட்ட இதை தரியா? அவன்கிட்ட இதை தரியா? இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? வில் யூ கிவ் ஹிம் திஸ். வில் யூ கிவ் ஹிம் திஸ், அவன்கிட்ட இதை தரியா? ஓகேவா? ஸோ இதுவே அவன்கிட்ட இதை தராத, அவன்கிட்ட இதை தராத அப்படிங்கிறத எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? கேள்வி கேட்டுட்டே இருக்காத. கேள்வி கேட்டுட்டே இருக்காத. இப்போ குழந்தைங்க கேள்வி கேட்டுகிட்டே இருப்பாங்க இல்லையா? ஸோ அப்போ நம்ம சம்டைம்ஸ் சொல்லுவோம் இல்லையா, கேள்வி கேட்டுகிட்டே இருக்காது அப்படின்னு. பட் தட் இஸ் ராங். ஸோ குழந்தைங்க நம்மள்ட்ட கேள்வி கேட்குறாங்கன்னா நம்ம முடிஞ்ச வரையும் அதுக்கு ஆன்சர் பண்ணணும். ஓகேவா? ஸோ அதுக்கு கேள்வி கேட்டுகிட்டே இருக்காது அப்படிங்கிறத எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னு பார்க்கலாம். டோன்ட் ஆஸ்க் so many questions. டோன்ட் ஆஸ்க் so many questions. சத்தமாக பேசு. இப்போ குழந்தைங்க பொறுமையாக பேசுனாங்கன்னா சத்தமாக பேசு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷில் ஸ்பீக் அப். ஸ்பீக் அப், சத்தமாக பேசு. என்கிட்ட கேளு. என்கிட்ட கேளு. ஆஸ்க் மீ. ஆஸ்க் மீ. பொறுமையாக பேசு. பொறுமையாக பேசு. இப்போ குழந்தைங்க கத்தி சொன்னாங்கன்னா, ஏதாச்சும் கத்தி சொன்னாங்கன்னா பொறுமையாக சொல்லு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷில் ஸ்பீக் சாஃப்ட்லி. ஸ்பீக் சாஃப்ட்லி. மெதுவாக பேசு. மெதுவாக பேசு. இப்போ குழந்தைங்க வேகமாக ஏதாச்சும் சொன்னாங்கன்னா மெதுவாக சொல்லு, மெதுவாக சொல்லு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷில் ஸ்பீக் ஸ்லோலி. ஸ்பீக் ஸ்லோலி. கத்தாத. கத்தாத. டோன்ட் ஷவுட். டோன்ட் ஷவுட். கத்தாத. அமைதியா இரு. அமைதியா இரு. கீப் குவைட். கீப் குவைட். பேசுறத நிறுத்து. பேசுறத நிறுத்து. ஸ்டாப் டாக்கிங். ஸ்டாப் டாக்கிங். நேரா நில்லு. நேரா நில்லு. ஸ்டாண்ட் ஸ்டில். ஸ்டாண்ட் ஸ்டில். வா எழுந்துரு. வா எழுந்துரு. கமான் வேக் அப். கமான் வேக் அப். 7 மணி ஆயிடுச்சு. 7 மணி ஆயிடுச்சு. இட்ஸ் ஆல்மோஸ்ட் 7 o'clock. இட்ஸ் ஆல்மோஸ்ட் 7 o'clock. இன்னும் தூங்கிட்டு இருக்கியா? இன்னும் தூங்கிட்டு இருக்கியா? ஆர் யூ ஸ்டில் ஸ்லீப்பிங்? ஆர் யூ ஸ்டில் ஸ்லீப்பிங்? பாத்ரூம்க்கு போ. பாத்ரூம்க்கு போ. கோ டு த பாத்ரூம். கோ டு த பாத்ரூம். ஏன் அலற? ஏன் அலற? Why are you crying? Why are you crying? உன்னோட புக்கை தர. உன்னோட புக்கை தர. Open your book. Open your book.
ஹோம்ஒர்க் பண்ணு. ஹோம்ஒர்க் பண்ணு. Do your homework. Do your homework. அதை பண்ணாத. அதை பண்ணாத. Don't do that. Don't do that. பல்லு விளக்கு. பல்ல விளக்கு. Brush your teeth. Brush your teeth. உனக்கு பிடிச்சிருக்கா? உனக்கு பிடிச்சிருக்கா? Do you like it? Do you like it? கீழே உட்காரு. கீழே உட்காரு. Sit down. Sit down. இங்கே உட்காரு. இங்கே உட்காரு. Sit here. Sit here. எழுந்துரு. எழுந்துரு. Get up. Get up. ஒன்றும் ஆகலல? ஒன்றும் ஆகலல? Are you okay? Are you okay? என்னாச்சு? என்ன ஆச்சு? What happened? What happened? இதை எடுத்துக்கோ. இதை எடுத்துக்கோ. Take it. Take it. பேசாத. பேசாத. Don't talk. Don't talk. என்கிட்ட பேசாத. என்கிட்ட பேசாத போ. Don't talk to me. Don't talk to me. குளி. போய் குளி. Take a bath. Take a bath. இதை பிடி. இதை பிடி. Hold it. Hold it. விளையாடணுமா? விளையாடணுமா? Do you want to play? Do you want to play? வெளியில போய் விளையாடு. வெளியில போய் விளையாடு. Go outside and play. Go outside and play. சாக்லேட் உனக்கு பிடிக்குமா? சாக்லேட் உனக்கு பிடிக்குமா? Do you like chocolates? Do you like chocolates? உன் பேர் என்ன? உன் பேர் என்ன? What's your name? What's your name? நகராத. நகராத. Don't move. Don't move. இப்போவே பண்ணு. இப்போவே பண்ணு. Do it right now. Do it right now. அந்த மரத்தை பாரேன். அந்த மரத்தை பாரேன். Look at the tree. Look at the tree. லஞ்சை ஃபுல்லாக சாப்பிட்டுட்டியா? லஞ்சை ஃபுல்லாக சாப்பிட்டுட்டியா? Have you finished your lunch completely? Have you finished your lunch completely? அவன்கிட்ட சாரி சொல்லு. Say sorry to him. அவன்கிட்ட சாரி சொல்லு. Say sorry to him. மற்றவங்கள அடிக்கக்கூடாது. மற்றவங்கள அடிக்கக்கூடாது. You should not beat others. You should not beat others. மற்றவங்கள அடிக்காத. மற்றவங்கள அடிக்காத. Don't beat others. Don't beat others. சீக்கிரமா பண்ணு. சீக்கிரமா பண்ணு. Do it quickly. Do it quickly. யார் இதை பண்ணுனா? யார் இதை பண்ணுனா? Who did this? Who did this? நீ இதை பண்ணினியா? நீ தான் இதை பண்ணினியா? Did you do this? Did you do this? என்கிட்ட அதை கொடு. என்கிட்ட அதை கொடு. Give me that. Give me that. எழுந்துரு. எழுந்திருச்சு நில்லு. Stand up. Stand up. தலைய சீவு. தலைய சீவு. Comb your hair. Comb your hair. பொறுமையா சாப்பிடு. பொறுமையா சாப்பிடு. Eat slowly. Eat slowly. அங்க போகாத. Don't go there. அங்க போகாத. Don't go there. இது என்னது? What is this? இது என்னது? What is this? எனக்கு தெரியல. I don't know. எனக்கு தெரியல. I don't know. உன் ஷூவை போடு. உன் ஷூவை போடு. Put on your shoes. Put on your shoes. நான் சொல்றத கேளு. நான் சொல்றத கவனி. Listen to me. Listen to me. என்கிட்ட வா. என்கிட்ட வா. Come close to me. Come close to me. உன் பாதத்தை போட்டு தேய்க்காத. உன் பாதத்தை தேய்க்காத. Don't drag your feet. Don't drag your feet.
என்ன நச்சரிக்காத, என்ன நச்சரிக்காத. டோன்ட் நேக் மீ, டோன்ட் நேக் மீ. எல்லாரும் அவனை பார்த்து சிரிக்கிறாங்க, எல்லோரும் அவனை பார்த்து சிரிக்கிறாங்க. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? எவ்ரி ஒன் லாஃப்ஸ் அட் ஹிம், எவ்ரி ஒன் லாஃப்ஸ் அட் ஹிம். எவ்ரி ஒன் அப்படின்னா எல்லோரும், லாஃப்ஸ் அப்படின்னா சிரிக்கிறாங்க. எவ்ரி ஒன் லாஃப்ஸ் அட் ஹிம் அப்படின்னா அவனை பார்த்து, எல்லாரும் அவனை பார்த்து சிரிக்கிறாங்க. எவ்ரி ஒன் லாஃப்ஸ் அட் ஹிம். ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இந்த இடம் ரொம்ப கூட்டமாக இருக்கும், நாளைக்கெல்லாம் இந்த இடம் ரொம்ப கூட்டமாக இருக்கும், வீக்கெண்டில் இந்த இடம் ரொம்ப கூட்டமாக இருக்கும் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? This place will be so crowded. This place will be so crowded. This place அப்படின்னா இந்த இடம், will be so crowded அப்படின்னா ரொம்ப கூட்டமாக இருக்கும். crowd அப்படின்னா கூட்டமாக இருக்கிறது. ஸோ this place will be so crowded. இந்த இடம் ரொம்ப கூட்டமாக இருக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நான் இதை அங்கே வாங்கினேன். ஸோ இந்த ட்ரெஸ் நல்லா இருக்குது, எங்கே வாங்கினேன் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா இந்த ட்ரெஸ்ஸை நான் அங்கே வாங்கினேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I bought it there. I bought it there. I bought அப்படின்னா நான் வாங்கினேன். பை அப்படின்னா வாங்குறது, பையோட பாஸ்ட் டென்ஸ் பாட். ஐ பாட் அப்படின்னா நான் வாங்கினேன். இட் இதை, தேர் அங்கே, நான் இதை அங்கே வாங்கினேன். ஐ பாட் இட் தேர். ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நீ அதை பண்ண போறியா, நீ அதை பண்ண போறியா. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஆர் யூ கோயிங் டு டூ தட்? நீ நிச்சயமாக அதை பண்ண போறியா. ஆர் யூ டெஃபினெட்லி கோயிங் டு டூ தட்? ஆர் யூ டெஃபினெட்லி கோயிங் டு டூ தட்? நீ நிச்சயமாக அதை பண்ண போறியா. ஆர் யூ கோயிங் டு டூ தட்? நீ அதை பண்ண போறியா. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நான் இந்த சாப்பாடை சாப்பிட்டதே இல்லை, நான் இந்த சாப்பாடை சாப்பிட்டதே இல்லை. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ நெவர் ஹேட் திஸ் ஃபுட். ஐ நெவர் ஹேட் திஸ் ஃபுட். ஐ நெவர் ஹேட் அப்படின்னா நான் சாப்பிட்டதே இல்லை. திஸ் ஃபுட் இந்த சாப்பாடை. ஸோ சாப்பிட்றது அப்படின்னா ஈட் தானே வரும், ஏன் ஹேட் இருக்குது அப்படின்னா. ஸோ சாப்பிட்றத நம்ம ஹேவ் த ஃபுட் அப்படின்னாலும் சாப்பிடு அப்படின்னு தான் அர்த்தம். ஓகேவா? ஸோ ஐம் ஹேவிங் டின்னர் அப்படின்னா நான் நைட்டு சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருக்கேன். ஸோ ஹேவ் அப்படின்னா சாப்பிட்றதுக்கும் வரும். ஸோ ஐ நெவர் ஹேட் திஸ் ஃபுட் அப்படின்னா நான் இந்த சாப்பாடை சாப்பிட்டதே இல்லை. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அவளுக்கு நிறைய கிடச்சிக்கிட்டே இருக்குது, அவளுக்கு நிறைய கிடச்சிட்ருக்கு, அவளுக்கு நிறைய கிடச்சிட்ருக்கு அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஷீ இஸ் கெட்டிங் மோர் அண்ட் மோர். ஷீ இஸ் கெட்டிங் மோர் அண்ட் மோர். ஷீ இஸ் கெட்டிங் அப்படின்னா அவளுக்கு கிடச்சிட்ருக்கு, அவள் பெற்றுக்கொண்டு இருக்கிறாள். மோர் அண்ட் மோர் நிறைய அதிகமாக அவளுக்கு கிடச்சிட்ருக்கு. ஷீ இஸ் கெட்டிங் மோர் அண்ட் மோர். ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இது எப்படி நடந்துச்சு, இது எப்படி நடந்துச்சு, இது எப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ இதை இங்கிலீஷ் கேட்கலாம். ஹவு டிட் இட் ஹேப்பன். ஹவு டிட் இட் ஹேப்பன். ஹவு டிட் இட் ஹேப்பன் அப்படின்னா இது எப்படி நடந்தது. ஓகேவா? ஸோ இதுவே நான் இங்கே இல்லாதப்ப இது நடந்துச்சு, நான் இங்கே இல்லாத போது இது நடந்தது. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? இட் ஹேப்பன்ட் when I was not here. It happened when I was not here. It happened அப்படின்னா இது நடந்தது எப்போ? when I was not here, நான் இங்கே இல்லாத போது, நான் இங்கே இல்லாதப்போ இது நடந்துச்சு. ஓகேவா? இது நடந்தப்போ நீ எங்கே இருந்த. இது நடந்தப்போ நீ எங்கே இருந்த. இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? where were you when this happened. where were you when this happened. இது நடந்தப்போ நீ எங்கே இருந்த. இது நடந்தப்போ நான் இங்கே இருந்தேன். இது நடந்தப்போ நான் இங்கே இருந்தேன். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடிட்டு இருக்கான். அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடிட்டு இருக்கான். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? he is playing with his friends. he is playing with his friends. he is playing அப்படின்னா அவன் விளையாடிட்டு இருக்கான். with his friends அவனுடைய நண்பர்களுடன், அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட அவன் விளையாடிட்டு இருக்கான். he is playing with his friends. ஸோ இதுவே போய் உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடு, போய் உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? go and play with your friends. go and play with your friends. go அப்படின்னா போ, and play போய் விளையாடு, with your friends உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இவன் எப்போ பாரு தூங்கிக்கிட்டே இருப்பான். இவன் நாள் முழுக்க தூங்கிக்கிட்டே இருப்பான். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? he sleeps all day. he sleeps all day. he sleeps அப்படின்னா அவன் தூங்குவான். all day நாள் முழுக்க, இவன் நாள் முழுக்க தூங்கிட்டே தான் இருப்பான். he sleeps all day. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் ஏற்கனவே சாப்பிட்டுட்டேன். நான் ஏற்கனவே சாப்பிட்டுட்டேன். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ ஹாவ் ஈட்டன் ஆல்ரெடி. ஐ ஹாவ் ஈட்டன் ஆல்ரெடி. ஐ ஹாவ் ஈட்டன் அப்படின்னா நான் சாப்பிட்டுட்டேன். ஆல்ரெடி அப்படின்னா ஏற்கனவே, நான் ஏற்கனவே சாப்பிட்டுட்டேன். ஐ ஹாவ் ஈட்டன் ஆல்ரெடி. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அவங்க நிறைய நாட்டுக்கு போயிருக்காங்க, அவங்க நிறைய நாடுகளுக்கு ட்ராவல் பண்ணியிருக்காங்க அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்?
they have traveled to many countries. they have traveled to many countries. they have traveled அப்படின்னா அவங்க பயணம் பண்ணியிருக்காங்க, அவங்க போயிருக்காங்க. to many countries, நிறைய நாடுகளுக்கு, அவங்க நிறைய நாடுகளுக்கு போயிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அவன் இந்த வாரம் 3 தடவை கோயிலுக்கு போயிருக்கான். அவன் இந்த வாரம் மட்டும் 3 தடவை கோயிலுக்கு போயிருக்கான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He has been to the temple 3 times this week. He has been to the temple 3 times this week. He has been to the temple. அவன் கோயிலுக்கு போயிருக்கான் 3 times, 3 தடவை. this week, இந்த வாரம் 3 தடவை கோயிலுக்கு போயிருக்கான். He has been to the temple 3 times this week. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அவங்களுக்கு கல்யாணமாகி 20 வருஷம் ஆகுது. அவங்களுக்கு திருமணமாகி 20 வருடங்கள் ஆகிறது. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? They have been married for 20 years. They have been married for 20 years. They have been married அப்படின்னா அவங்க திருமணமாகி இருக்காங்க for 20 years, 20 வருஷமாக அவங்களுக்கு மேரேஜ் ஆகி 20 வருஷம் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அவங்க இதை அடுத்த வாரம் கொண்டாட போகிறாங்க. இது நடந்துச்சுல, இவங்க இதை நெக்ஸ்ட் வீக் கொண்டாட போகிறாங்க. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? They are going to celebrate it next week. They are going to celebrate it next week. They are going to celebrate அப்படின்னா அவங்க கொண்டாட போகிறாங்க. இதை நெக்ஸ்ட் வீக், அடுத்த வாரம், அவங்க இதை அடுத்த வாரம் கொண்டாட போகிறாங்க. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அவன் உள்ளே கூட வரல. அவன் வெளியில் நின்னே பேசிட்டு போயிட்டான். அவன் உள்ளே கூட வரல அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He didn't even come in. He didn't even come in. He didn't even come in அப்படின்னா அவன் உள்ளே கூட வரல. He didn't even அப்படின்னா கூட அப்படிங்கிறோம் இல்லையா? ஸோ அதான் ஈவன். He didn't come in அப்படின்னா அவன் உள்ளே வரல. He didn't even come in அப்படின்னா அவன் உள்ளே கூட வரல. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அவன் ஏன் உள்ளே வரல அப்படிங்கிறத எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அவன் என்னை உள்ளே வர விடலை. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்க. He didn't allow me to come in. He didn't allow me to come in. He didn't allow அப்படின்னா அவன் உள்ளே விடலை, அவன் அனுமதிக்கலை. அவன் என்ன அனுமதிக்கலை. to come in உள்ளே வரத்துக்கு, அவன் என்ன உள்ளே வரத்துக்கு அனுமதிக்கலை. He didn't allow me to come in. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நான் எதுவும் தப்பு பண்ணுறேனா, எனக்கே தெரியல நான் ஏதாவது தப்பு பண்ணுறேனா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Am I doing anything wrong? Am I doing anything அப்படின்னா நான் ஏதாவது பண்ணுறேனா? Am I doing anything wrong? நான் ஏதாவது தப்பாக பண்ணுறேனா? Am I doing anything wrong? ஸோ இப்போ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இதை எதிர்பார்த்தது என்னோட தப்பு தான். It's my mistake, expected this. It's my mistake அப்படின்னா இது என்னோட தப்பு தான். expected this இதை எதிர்பார்த்தது என்னோட தப்பு தான். It's my mistake, expected this. ஸோ இதுவே இதை எதிர்பார்க்கிறது என்னோட தப்பு தான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? It's my mistake expecting this. It's my mistake அப்படின்னா இது என்னோட தப்பு தான். expecting this இதை எதிர்பார்க்கிறது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நீ இது மாதிரிலாம் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்க. You should not say like this. You should not say அப்படின்னா நீ சொல்லக்கூடாது. like this இது மாதிரி, நீ இது மாதிரி சொல்லக்கூடாது. You should not say like this. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நீ இதை சொல்லி இருக்கக்கூடாது. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? You shouldn't have said that. You shouldn't have said அப்படின்னா நீ சொல்லியிருக்கக்கூடாது. நீ அதை சொல்லியிருக்கக்கூடாது. ஓகேவா? ஸோ இதுவே நம்ம எல்லாரும் இதை சொல்லியிருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலான்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? இப்போ லாஸ்ட் வீடியோவில் பார்த்த சென்டென்சஸ்க்கான ஆன்சர்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், நான் இவனை நாளைக்கு அங்கே அழைச்சிட்டு போக போகிறேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I'm going to get him there tomorrow. I'm going to get him அப்படின்னா நான் இவனை அழைச்சிட்டு போக போகிறேன். அங்கே டுமாரோ நாளைக்கு, நான் இவனை நாளைக்கு அங்கே அழைச்சிட்டு போக போகிறேன். ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நீ அதை தொடர்ச்சியாக பண்ணணும். நீ அந்த விஷயத்தில் தொடர்ச்சியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்னா, you should be consistent on that. You should be consistent அப்படின்னா நீ தொடர்ச்சியாக இருக்கணும், நீ தொடர்ச்சியாக அதை செய்யணும். on that அந்த விஷயத்தில், அதில். ஓகேவா? ஸோ லாஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் அதை 5 நிமிஷத்துலலாம் செஞ்சுட்டேன். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I did it just in 5 minutes.
ஐ டிட் இட் அப்படின்னா நான் பண்ணிட்டேன். ஜஸ்ட் இன் 5 minutes 5 நிமிஷத்துலலாம். நான் இதை 5 நிமிஷத்துலலாம் பண்ணிட்டேன். ஐ டிட் இட் ஜஸ்ட் இன் 5 minutes. ஸோ தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் பார்த்து சில சென்டென்சஸ்க்கான ஆன்சர்ஸை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஐ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். ஹாப்பி லேர்னிங்.